பக்கா பார்ட்டி வந்து பேசி நாமினேஷன் தூக்கி ஆரம்பிச்சுது. பிளேயர் இங்கே இருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட்டு நேரம் கானா வினோத் கமருதீன் சேர்ந்த மாதிரி பிரவீன்ராஜை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பிரவீன்ராஜ் பண்ண ஒரு விஷயத்த பக்கவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே குரூப்பாக தான் விளையாடுறாங்க அப்படின்றத பற்றியும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுவும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் இன்னொன்று சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலில் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் வரும். மிஸ்டர் தமிழன் ஒரு மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது, ஓரளவுக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிஐடிலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, சிஐடியில் சீசன் 2 வந்திருக்கு. அந்த சீசன் 2ல் இருக்க எபிசோட்லாம் போட்டிருக்கேன். இதை தாண்டி ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை போட்டிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, இல்லை இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஆக்சுவலாக இதுக்கான லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, பின் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வைக்கிறேன். அது மூலியமாக அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவோட விஷயத்துக்கு வந்துடும். கமருதீன் வினோத் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நாமினேஷன்லாம் முடிஞ்சு நைட்டு நேரம் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. பிரவீன்ராஜ் பண்ணது சரியில்லைன்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஏன் இப்படி கமருதீன் சொல்றாருன்றதுக்கு சில காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில்லாம் எடுக்கிறது, ஜூஸ் போடுற டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா, அந்த டைம் பிரவீன்ராஜ் எப்படியாவது நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிடணும்னு நினைச்சாரு. அதாவது வந்து நிறைய காயினை சேர்த்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு வெறித்தனமா விளையாண்டாரு. ரம்யா ஜோ கூட தான் டைப் பண்ணியிருந்தாரு. இப்போ இவர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு தருவாரு, ரம்யா ஜோ அதை ஜூஸா மாற்றி கியூசியை தாண்டி அனுப்பிடுவாங்க. அதில் இவங்களுக்குள்ள ஒரு பர்சன்டேஜ், அது என்ன பர்சன்டேஜ்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. பிரவீன்ராஜ் நல்லா வேலை பார்த்தாரு. அப்படி வேலை பார்க்கும்போது கமருதீன் கிட்ட இருந்து சில பாட்டிலை வாங்கியிருக்காரு. அதாவது மச்சானா எப்படியாவது ஜெயிக்கணும்டா, உன்கிட்ட இருக்க பாட்டிலை நீ வினோத் கிட்ட தந்து நீங்கள் ஜூஸாக மாற்றி எப்படியும் நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு சில பாட்டிலை தாடா அப்படின்ற மாதிரிலாம் பிரவீன்ராஜ் பேசியிருக்காரு. பேசி சில பாட்டிலை வாங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, பிரவீன்ராஜ் அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்து ரம்யா மூலியமாக நிறைய காசை ஜெயிச்சாரு. பிக் பாஸ் ஹவுஸை வச்சு பார்க்கும்போது பிரவீன்ராஜ் தான் நிறைய காயினை சேர்த்துருந்ததுனால பிரவீன்ராஜ் வந்து நாமினேஷன் ஃப்ரீயாக வாங்கிட்டாரு. ரைட்டா? ரைட்டு. அப்போ யாருனால கிடைச்சது? கமருதீனால கிடைச்சது. ஆனால் இப்போ அந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் லீடராக மாறி தலையாக மாறிட்டீங்கல்ல, அந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வேற யாருக்காவது தாங்கன்னு பிக் பாஸ் சொன்னார். உடனே பிரவீன்ராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா கனி திருன்னு சொல்றாரு. இதில் கமருதீன் செம்மையா அப்செட் ஆகிட்டு இருக்காரு. என்னடா நம்ம அவ்வளோ ஃபேவர் பண்ணியிருக்கோம், கனியாக்கா அவனுக்கு என்னடா சப்போர்ட் பண்ணாங்க, எதுக்குடா சட்டுன்னு கனியாக்காவோட பேரை சொல்கிறான், அதே மாதிரி என்னோட வேஷ்டி ஒன்று எடுத்தான்டா, கேட்காமையே எடுத்தான்டா, இருந்தாலும் நான் பரவாயில்லன்னு கேட்டுக்காம விட்டேன்டா, ஆனால் இவன் பாரு இந்த மாதிரி பண்ணிட்டான்ற மாதிரிலாம் கமருதீன் புலம்பிட்டு இருக்காரு. இதில் நியாயம் இருக்குன்றதை கானா வினோத்தும் புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேருமே முதல்ல தனியாக பேசிக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் கானா வினோத் நேரடியாக இந்த விஷயத்தை பிரவீன்ராஜ் கிட்டே கொண்டு வந்துட்டாரு. நீ எதுக்குப்பா சம்மந்தமே இல்லாமல் கனித்திருவை சொன்ன, கனித்திருவை உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க, சொல்ல போனால் நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா கானா வினோத் எனக்கு தான் அந்த பாட்டில் வேணும்னு கூட கமருதீன் கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் கானா வினோத் அப்படி வாங்கலை. ஏன்னா நம்ம எப்படியும் ஜூஸை கொண்டு போனால் அவர் ரிஜெக்ட் தான் பண்ண போறாரு, நம்ம கிட்ட பாட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு, கமருதீன் தர விருப்பப்பட்டா தந்துக்கிட்டோன்ற மைண்ட் செட்டில் இருந்தாரு. கமருதீனும் இவருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பாட்டிலை தந்தாரு. ஏன் கமருதீனு கஷ்டப்பட்டு பாட்டிலை சேர்த்து நான் கானா வினோத்துக்கு தராம ரம்யா ஜோக்கு தரேன், இல்லை சுபிக்ஷாக்கு தரேன்னு கூட தானே பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணல கமருதீன். அதே மாதிரி பிரவீன்ராஜுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காருல, அதுக்கு நீ எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீயை தந்திருக்கலாம்லன்ற மாதிரி கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியாயம் இருக்குதாங்க செய்யுது. சரி அதெல்லாம் விட்டுருங்க. பிரவீன்ராஜ் கமருதீன் அதுக்கப்புறம் கானா வினோத்துக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு வைப் இருக்கு, ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? வெளியுமே இவங்க பழக்கமானவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இவங்க எப்பவுமே கொஞ்சம் க்ளோஸா பேசிக்கிறாங்க. ஆனா கனித்திருக்கும் பிரவீன்ராஜுக்கும் என்ன சம்பந்தம்? பிரவீன்ராஜ் எதுக்கு கனித்திரு கிட்ட தந்தாரு? கனித்திரு அந்த டாஸ்க்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? அவங்க வாட்டர் பாட்டில் எடுத்து சுபிக்ஷாக்கு தந்தாங்க, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க? எதுவுமே ஹெல்ப் பண்ணல. அப்ப நீ கனித்திரு பேரை எதுக்காக சொல்ற? எதுக்காக சொல்றாருன்னு நான் சொல்றேன். அதாவது இவங்க அதை நேரடியா சொல்ல, ஆனா நான் சொல்றேன் என்ன தெரியுமாங்க, கனித்திருவை பொறுத்த வரைக்கும் சபரியோட சப்போர்ட் இருக்கு, எஃப்ஜேவோட சப்போர்ட் இருக்கு, கெமியோட சப்போர்ட் இருக்கு. இவ்வளோ பேரோட சப்போர்ட்டை கனித்திரு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அன்பு கேங் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் இருக்குல்ல, அவ்வளோ இதை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இவர் கனித்திருக்கு இப்போ நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறோன்னா நாளை பின்ன நமக்கு கனித்திரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. கனித்திரு ஹெல்ப் கிடைச்சா 4 பேரோட ஹெல்ப் கிடைச்ச மாதிரி நம்மளும் அந்த குரூப்ல கொஞ்சம் ஐக்கியம் ஆயிடலாம். ஏன்னா கனிக்கு தராம வேற யாருக்காவது தந்தா, இப்போ கமருதீனுக்குலாம் தந்தா பகையை தான் சம்பாதிக்கணும். அதுக்காக உசாரா அந்த அன்பு கேங்குக்கு தந்து ஐக்கியம் ஆயிடலாம் தான் பிரவீன்ராஜ் தந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா சொல்லுங்க.